ஹாய் எவ்ரி ஒன். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி உங்களால் வீட்டில் இருந்துட்டு இந்த வீடியோவையோ ஒரு ப்ராட்காஸ்ட்டையோ பார்க்க முடியுது? இல்லை இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மாதிரியான சோஷியல் மீடியாவெல்லாம் எப்படி நம்மளால் வீட்டில் இருந்தபடியே ஒரு செல்ஃபோன்லேயோ இல்லை ஒரு லேப்டாப்லேயோ வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியுது? அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, சைபர் கிரைம்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபி அட்ரஸ் மூலிமா தான் நம்மளால் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண முடியுது. இப்போ கூகுள், யாகு இல்லை யூடியூப்லாம் சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த ஐபி அட்ரஸோட ஹெல்ப்பால் தான் நம்மளால் பண்ண முடியுது. இப்போ ஒரு ஹேக்கர் இருக்காங்க, ஹேக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது விபிஎன் இல்லைனா ப்ராக்ஸி யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஐபி அட்ரஸை ஸ்பூப் பண்ணுவாங்க. அவங்களோட ரியல் ஐபி வேறு இருக்கும், அவங்க வேறு ஜெர்மன்லேருந்தோ வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வர மாதிரியோ ஸ்பூப் பண்ணி நம்மளை ஹேக் பண்ணுவாங்க. இல்லைனாக்க ஆனியன் ரவுட்டிங் யூஸ் பண்ணுவாங்க, டோர் மாதிரி ஆனியன் ப்ரௌசரை யூஸ் பண்ணி அது மூலியமாகவும் நம்மளை ஹேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல குற்றங்கள் ஆன்லைனில் நடக்கிறதே எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் அதிக குற்றங்கள் நடக்குது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் அட்ரஸ். இது மொத்தம் 32 பிட் வேல்யூ உள்ளது. இந்த 32 பிட்டையுமே 4 ஆக்டெட்டாக பிரிச்சிருக்காங்க. ஈச் ஆக்டெட் 8 பிட் வேல்யூ இருக்கும். அந்த 8 பிட்டோட வேல்யூவும் நம்ம கூட்டும் போது மொத்தம் 256 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஒவ்வொரு ஆக்டெட்டில் இருக்கிற 8 பிட்டுமே 1லேருந்து ஆரம்பிக்காது, 1 to 8 அந்த மாதிரி ஆரம்பிக்காது, 0 to 7 அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அந்த பிட்டில் உள்ள வேல்யூஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிட்டுக்கு 2 பவர் 0, செகண்ட் பிட்டுக்கு 2 பவர் 1, தேர்ட் பிட்டுக்கு 2 பவர் 2, ஃபோர்த் பிட்டுக்கு 2 பவர் 3, அஞ்சாவது பிட்டுக்கு 2 பவர் 4, ஆறாவது பிட்டுக்கு 2 பவர் 5, ஏழாவது பிட்டுக்கு 2 பவர் 6, எட்டாவது பிட்டுக்கு 2 பவர் 7. இந்த மாதிரி அதுக்கு நம்ம பவர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதோட டோட்டல் வேல்யூ 256ன்னு வரும். ஆனால் நம்ம எழுதும்போது 255 தான் எழுதுவோம். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, அதோடைய பிட் கவுண்ட் தான் 8. ஆனால் நம்ம கால்குலேட் பண்ணுறது 0லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். 0 to 7 வரைக்கும் பண்ணுவோம். ஆனால் நமக்கு கவுண்ட் 8 வந்துடும். ஆனால் நம்ம நம்பர்ஸ் 0ல் ஆரம்பிக்கிறதால 7 வரைக்கும் தான் வரும். இது மாதிரியே அந்த டோட்டல் பிட்டோட வேல்யூவை கூட்டும் போதும் நமக்கு 256 தான் வரும். ஆனால் நம்ம அந்த வேல்யூவை கவுண்ட் பண்ணும்போது 0லேருந்து கவுண்ட் பண்ணுறதால 255 அப்படின்னு எழுதுறோம். ஐபி அட்ரஸை மொத்தம் 5 கிளாஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ. இதில் நம்ம கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற கிளாஸ் சியும் சரி, கிளாஸ் டியும் சரி, அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது ப்ராட்காஸ்டிங் அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் ஏ ஐபி எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, 0லேருந்து 126 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் பி 128லேருந்து 191 வரைக்கும் இருக்கும். கிளாஸ் சி 192லேருந்து 223 அது வரைக்கும் இருக்கும். ஏ கிளாஸ்லையும் பி கிளாஸ்லையுமே 2 ஸ்பெஷல் ஐபி இருக்குது. ஏ கிளாஸில் 127.0.0.1 அப்படிங்கிற ஐபி லூபேக் ஐபி. அதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சிஸ்டமும் இருக்கிற நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நிக் கார்டுக்கு தான் இந்த ஐபியை அசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐபி மட்டும் பிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்மளால இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ண முடியாது. கிளாஸ் பியில் 169.254.0.0 அதில் ஆரம்பிச்சு 169.254.255.255 வரைக்குமே அபிபான்னு சொல்லுவாங்க. அபிபாங்கிறது என்னன்னாக்க ஆட்டோமேட்டிக் பிரைவேட் ஐபி அட்ரஸிங் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம இப்போ ஒரு டிஹெச்சிபி ஐபியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு பிசிக்கலாக ஒரு லேண்ட் கேபிள் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, இல்லை டிஹெச்சிபி சர்வரால் நமக்கு ஐபியை ப்ரொவைட் பண்ண முடியல அப்படிங்கும்போது இந்த டிஹெச்சிபி ஐபி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகும். நம்ம ஐபி கான்ஃபிகில் போய் செக் பண்ணும்போது இந்த அபிபா ஐபியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், நமக்கு லேண்ட் கேபிள் ஏதோ டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம டிஹெச்சிபியில் ஏதோ பிரச்சனை இருக்கு, சர்வரால் நமக்கு ஐபியை ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிஸ்டமில் நம்ம ஐபி கான்ஃபிகரேஷன் விசாரில் போயிட்டு கிளாஸ் ஏ ஐபி நம்ம டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டேபை மட்டும் ஹிட் பண்ணால் போதும். அது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காகவே கிளாஸ் ஏக்கான சப்நெட் மாஸ்க் எடுத்துக்கும். 255.0.0.0 அப்படின்னு எடுத்துக்கும். இதே நம்ம கிளாஸ் பியில் போயிட்டு அதை சம்திங் ஏதாவது ஒரு கிளாஸ் பி ஐபியை நம்ம டைப் பண்ணிட்டு டேபை என்டர் பண்ணோம்னாக்க அது ஆட்டோமேட்டிக்காகவே 255.255.0.0 அப்படிங்கிற ஐபி எடுத்துக்கும். இதுவே நம்ம கிளாஸ் சி ஐபியை டைப் பண்ணிட்டு நம்ம டேபை என்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கிளாஸ் சிக்கான சப்நெட் மாஸ்க் எடுத்துக்கும் 255.255.255.0. இந்த மாதிரி
ஐபி அட்ரஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். கிளாஸ் ஏவை டிஃபைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதோட கடைசி ஆக்டெட்டில் இருக்கிற கடைசி பிட்டை 0 ஆக்கியிருக்காங்க. 0 ஆக்கி அதை கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டாங்க. மற்ற பிட் எல்லாமே ஆன் கண்டிஷன், எல்லாமே 1 1 1 அப்படின்னு இருக்கும். கடைசி பிட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது மூலம் என்ன நடக்கும்னா, கடைசி பிட்டை நம்மளால எந்த ஒரு வேல்யூவும் சேஞ்ச் பண்ண முடியாது. மற்ற பிட்ஸை வந்து நம்ம ஆன் பண்ணுறதோ ஆஃப் பண்ணுறதோ எல்லா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் வேல்யூ ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது 128 அப்படின்னு வரும். இந்த 128 நம்ம 0லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 127 வேல்யூ வரும். அதனால தான் கிளாஸ் ஏவோட ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வேல்யூ வந்து 0 to 127 வரைக்கும் இருக்கு. அது நம்ம 126 வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். 127 வந்து லூப் பேக் ஐபி. கிளாஸ் பிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது மாதிரியே கடைசி ஆக்டெட்டில் இருக்கிற கடைசி 2 பிட்டை வந்து கான்ஸ்டன்ட் ஆகிருக்காங்க. அதில் கடைசியில் இருக்கிற 2வது பிட்டை 0 ஆகியிருக்காங்க. இப்போ மிச்சம் ஆன்ல இருக்கிற எல்லா பிட்டையும் கூட்டினா நமக்கு 192 அப்படிங்கிற வேல்யூ வரும். 0லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 191 அப்படிங்கிற ஒரு கவுண்ட் வரும். இதனால தான் கிளாஸ் பியை வந்து 128லேருந்து 191 வரைக்கும் கால்குலேட் பண்ணுறாங்க. கிளாஸ் சியை பார்த்தோம்னா அதில் கடைசியில் இருக்கிற 3 பிட்டை கான்ஸ்டன்ட் ஆக்கியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டு 3வது பிட்டை 0 ஆக்கிட்டாங்க. 0னா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 3 பிட்டில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இதோட டோட்டல் வேல்யூ நம்ம கூட்டி பார்க்கும்போது 224 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஆனால் நம்ம 0 வந்து கால்குலேஷன் பண்ணும்போது 223 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அதனால தான் நம்ம கிளாஸ் பியை வந்து 192ல இருந்துட்டு 223 அது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். IPv4ல வந்து ஒவ்வொரு கிளாஸுக்குமே இருக்கிற 32 பிட்டையுமே நெட்வொர்க்கு இவ்வளோ பிட்டு, ஹோஸ்ட்டுக்கு இவ்வளோ பிட்டு அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் கிளாஸ் ஏ பார்த்தோம்னா 8 பிட்டு வந்து நெட்வொர்க்காகவும் 24 பிட்டு வந்து ஹோஸ்ட்டுக்காகவும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா 8 பிட்டு நெட்வொர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 8 பிட்டுக்குமே நெட்வொர்க்கு கொடுக்க முடியாது. அதில் என்ன காரணம்னாக்க அதில் மொதல் பிட்டை வந்து 0 ஆக்கி கான்ஸ்டன்ட் பண்ணிட்டாங்க. இந்த கான்ஸ்டன்ட் பண்ணிருக்க பிட்டை வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால 2வது பிட்லேருந்து 8வது பிட் வரைக்கும் மொத்தம் 7 பிட்டு வந்து நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 24 பிட்டுமே வந்து ஹோஸ்ட் கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் பி பார்த்தோம்னா அதே மாதிரி தான். நார்மலாக சொல்லும்போது 16 பிட்டு நெட்வொர்க்குக்கு 16 பிட்டு ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து 14 பிட்டு தான் வந்து நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க, 16 பிட்டு ஹோஸ்ட் கொடுத்துருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 2 பிட்டுமே கடைசியில் இருக்கிற 2 பிட்டுமே வந்துட்டு கான்ஸ்டன்டாக இருக்கும். நம்ம அதை எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. கிளாஸ் சியில் பார்த்தோம்னா 24 பிட்டு நெட்வொர்க் கொடுத்துருக்கோம், 8 பிட்டு ஹோஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் கேட்கும்போது எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கிளாஸ் சியில் வந்து 21 பிட்டு தான் நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க, 8 பிட்டு ஹோஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா கிளாஸ் சியில் இருக்கிற கடைசி 3 பிட்டை வந்து கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டாங்க. நம்ம அதை ஆன் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. அதனால அந்த பிட்டை வச்சு நம்மளால எந்த யூஸும் கிடையாது. அது கான்ஸ்டன்ட். ஸோ ரியலாக பார்த்தோம்னா வெறும் 21 பிட்டு தான் நம்ம நெட்வொர்க் கொடுத்துருக்கோம், 8 பிட்டு ஹோஸ்ட் கொடுத்துருக்கோம். ஐபி அட்ரஸை 5 கிளாஸாக பிரித்தா மாதிரி 2 டைப்பாக வந்து நம்ம பிரிக்க முடியும். அதில் ஒன்று வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ், இன்னொன்று பப்ளிக் ஐபி அட்ரஸ். பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிக்குவான நம்பர். அது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்னா இன்டர்நெட்டை ரீச் பண்ண முடியும். குளோபல் லெவலில் இருக்கிற எந்த ஒரு நெட்வொர்க்லாம் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். நம்மளோட லோக்கல் நெட்வொர்க் இல்லாத அடுத்து இருக்கிற குளோபல் லெவலில் உள்ள எல்லா நெட்வொர்க்கையும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கூகுள், யாகு, யூடியூப் அந்த மாதிரி உள்ள எல்லாமே நம்ம பப்ளிக் ஐபி மூலியமாக தான் அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் பிரைவேட் ஐபி அப்படிங்கிறது நம்மளால டேரெக்டாக போயிட்டு பப்ளிக் ஐபி அக்சஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு பப்ளிக் நெட்வொர்க்குமே அக்சஸ் பண்ண முடியாது. லோக்கலில் ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே உள்ள சிஸ்டம், பிரிண்டர் அந்த மாதிரி உள்ள எல்லா விஷயத்தையும் நம்மளால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இந்த பிரைவேட் ஐபியை பப்ளிக் ஐபி கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா நேட்னு சொல்லுவாங்க. நேட் அப்படின்னா நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். இது மூலிமா நம்ம ஒரு பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணி பப்ளிக் நெட்வொர்க்கை அக்சஸ் பண்ண முடியும். உங்கள் சிஸ்டமில் இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாக்க உங்களோட ஐபி அட்ரஸ் காட்டும். ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து வயர்ட் லேனுக்கோ இல்லை வயர்லெஸ் லேனுக்கோ அசைன் ஆயிருக்கோ அந்த ஐபி அட்ரஸ் காட்டும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களோட ப்ரௌசருக்கு போங்க. ப்ரௌசரில் போயிட்டு அதில் ஷோ மை ஐபி இல்லை வாட் இஸ் மை ஐபின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐபி காட்டும். இந்த 2 ஐபியும் கம்பேர் பண்ணீங்கன்னா 2மே டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னாக்க இதில் நம்ம சிஸ்டமில் பார்த்தது பிரைவேட் ஐபி, அந்த ப்ரௌசரில் பார்த்தது பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபியும் பிரைவேட் ஐபியும் எப்படி நேட்டிங் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணி ஒரு லேண்ட் சிஸ்டமா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த நெட்வொர்க்ல ஒரு 10 பேர் இல்ல ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த 15 பேருமே இன்டர்நெட் அக்சஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே தனித்தனியா பப்ளிக் ஐபி வாங்க முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா பப்ளிக் ஐபி நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நேட்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனில ஒரு ரவுட்டர் வச்சிருப்பாங்க. அந்த ரவுட்டர்ல நேட்டிங் ஆப்ஷனை எனபிள் பண்ணுவாங்க. அந்த நேட்டிங் எனபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா லேண்ட்ல கனெக்ட் ஆயிருக்க பிரைவேட் ஐபி வந்து ஒரு பப்ளிக் ஐபியை இந்த ரவுட்டர் மூலமா ரீச் பண்ணும்போது இந்த ரவுட்டர் வந்து அந்த பிரைவேட் ஐபியை ஒரு பப்ளிக் ஐபியா மாத்தி கொடுக்கும். இதனால அங்க இருக்க எல்லா சிஸ்டமுமே சைமல்டேனியஸா ஒரே ஒரு பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ணி எல்லா சிஸ்டமுமே பப்ளிக் நெட்வொர்க்கை அக்சஸ் பண்ண முடியும். இந்த டயக்ராம்ல வந்து ஒரு கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கேட்வே வந்து 192.168.1.1 அப்படிங்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் ஐபி தான் வந்துட்டு எப்போதுமே நெட்வொர்க் ஐபியா இருக்கும். சரிங்களா? 192.168.1.0ங்கிறது நெட்வொர்க் போயிடும். இந்த நெட்வொர்க் ஐபி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரவுட்டருக்கு வந்து இந்த ஐபி எந்த நெட்வொர்க்கை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த நெட்வொர்க் ஐபி யூஸ் ஆகுது. பிராட்காஸ்ட் ஐபிங்கிறது இந்த ஐபி அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் 192.168.1.255. இந்த பிராட்காஸ்ட் ஐபி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு விஷயத்த அந்த சிஸ்டம் உள்ள எல்லா டிவைஸ்க்குமே சொல்றதுக்காக தான் இந்த பிராட்காஸ்ட் ஐபிங்கிறது யூஸ் ஆகுது. இப்போ மொத்தம் இதுல வந்துட்டு 256 ஐபி இருக்கு. இதுல ஒரு ஐபி நெட்வொர்க் போயிடுச்சு, இன்னொரு ஐபி பிராட்காஸ்ட் போயிடுச்சு. மிச்சம் வந்து 254 ஐபி வந்து யூஸபுல்லா இருக்கும். அந்த 254 ஐபியுமே நம்மளால எல்லா சிஸ்டத்துக்கும் அசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். IANA அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நம்ம இன்டர்நெட்ல யூஸ் பண்ணக்கூடிய பப்ளிக் ஐபி அட்ரஸை கவர்ன் பண்றாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி. IANAங்கிறவங்க வந்து ஒவ்வொரு கான்டினென்ட்க்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன பேர்னா APNIC அப்படிங்கிறது வந்து ஏசியா கண்ட்ரிக்கு ஃபுல்லாவே. இப்போ இந்தியாவில் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காருன்னா அவர் இந்த APNIC மூலயமா தான் அவருக்கான ஐபி அட்ரஸை வாங்குவாரு. அவங்கள்ட்ட இருந்து நமக்கு தேவையான ஐபி அட்ரஸை நம்ம வாங்குவோம். மந்த்லி பே பண்ணி வாங்குவோம். பெரிய பெரிய கம்பெனி கார்பரேட்ஸ் அவங்களும் கூட IANA இருந்தா வாங்குவாங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.